இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எந்த தொழிலும் தப்பான தொழில் இல்லம்மா. அதனால நாம எந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலைக்கு நேர்மையா இருந்து சரியா செய்யணும். சரிங்கப்பா. வினோத், எங்க சிபியை காணும்? அவரோட கேபின்ல இருக்காரு மேம். ஏதோ இம்பார்ட்டன்ட் கால்னு சொல்லிட்டு போனா திரும்ப வருவான்னு பார்த்தா வரவே இல்லை. சரி, நானே போய் பார்க்கறேன். மேம் மேம் நீங்க போக வேணாம் மேம். நான் போய் அவரை வர சொல்றேன். ஏன்? நான் போனா என்ன? வேண்டாம் மேம், உங்களுக்கு எதுக்கு சிரமம்? இதுல என்ன சிரமம் இருக்கு? லெட் மீ சீ. ஓகே மேம். Hey, shoot him. போடா அவன்தான்டா. Yes. செத்துறேன் பாரு. இன்னும் தவண்டா. டேய் மச்சான் லெஃப்ட்ல ஓட் போறா. போடா. I'm hurt. Just a miss. கொண்டாண்டா. போடா. கொண்டாண்டா. சரி நான் அடுத்த கேம் ஸ்டார்ட் பண்றேன், சீக்கிரம் வா. சிபி 1 2 3 நான் பாராசூட்ல இறங்க போறேன். சிபி மச்சி என்னடா அங்க பாரு. என்ன நடக்குதுங்க? ஆபீஸ் டைம்ல என்ன பண்ணிட்டு இருக்க? ஜானு அது வந்து ஒண்ணும் இல்லாம இந்த ஊருக்கு வந்து கஷ்டப்பட்டு நான் ஒன்னொன்னா சேர்த்து கட்டி எழுப்பிட சாம்ராஜ்யம் இது. இங்க இருக்கிற ஒவ்வொரு செங்கல்லையும் என்னோட உழைப்பு இருக்கு. இந்த ஆபீஸ நான் கோவில் மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். இங்க வந்து நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இது குடிக்கிறதுக்கான இடம் இல்ல. சாரி ஜானு. ஏய், உன்னோட சாரிய தூக்கி குப்பையில போடு. தெரிஞ்சே தப்பு பண்றவங்க எக்ஸ்கியூஸ் கேக்குறதே வேஸ்ட். இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இது மாதிரி இனி ஒரு விஷயம் நடந்தது கொன்னுடுவேன். ஜானு மா, இந்தாமா, இப்போதைக்கு இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிக்கலாம். சரி தமிழ். ஏமா, நாம இனிமே இப்படியேதான் இருக்க போறோமா? பழைய மாதிரி நம்மளால இருக்கவே முடியாதுல்ல. தேனே, சீக்கிரமே எல்லாம் சரியாயிடும்டி. சாப்பிடு. எப்படிமா சரியாகும்? நான் படிக்கணும், காலேஜுக்கு போகணும். அதெல்லாம் நடக்காம போயிடுமா? ஏன் இப்படி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க தேனே? இப்பதானே இங்க வந்திருக்கோம். ஒவ்வொன்னா தானே பார்க்க முடியும். எனக்கு என்னமோ நம்பிக்கையே இல்லம்மா. நான் இருக்கேன்ல, என்ன நம்புத்தேனு. உன்னை காலேஜுக்கு அனுப்பி படிக்க வைக்கிறது என்னுடைய பொறுப்பு. நான் தான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன்ல. கொஞ்ச நாள் பொறுத்துக்கொத்தேனு. கண்டிப்பா உன்னை நான் காலேஜ்ல சேர்த்து விடுறேன். நீ எப்ப சம்பாரிச்சு நான் எப்ப காலேஜ் போறது? நீ என்ன நம்பு, நான் சொன்னதை செய்வேன். சாப்பிடு. எப்ப பார்த்தாலும் இளவரசி மாதிரி இருக்கணும்னு தமிழ சொல்லுவீங்க. இப்ப உங்க பாரத்தை எல்லாம் தமிழ சுமக்கிற மாதிரி அவ தலையில வச்சுட்டு போயிட்டீங்களே. அவ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு இப்ப எங்களை காப்பாத்திக்கிட்டு இருக்கா. மா, நான் எந்த கஷ்டமும் படலமா. நான் செய்யறது கஷ்டமான வேலையே கிடையாது.
நீ சும்மா சொல்லாத தமிழ். உன் கையெல்லாம் கலர் கலரா பெயிண்ட் ஒட்டிக்கிட்டு இருக்குது. நீ என்ன வேலை செஞ்சுட்டு வந்தன்னு கூட எங்களுக்கு தெரியல. ஆனா நீ கஷ்டமான வேலையை மட்டும் செஞ்சுட்டு வந்திருக்கன்னு தெரியுது. இது எல்லாமே அவர் இல்லாம போனதுனால தானே. இது பெயிண்ட் இல்லம்மா, லிப்ஸ்டிக். கடைக்கு வந்த கஸ்டமருக்கு வச்சு காட்டினதுதான் இது. வாஷ் பண்ண போயிடுச்சு பாரு. நான் செய்யறது சூப்பர்வைசர் வேலைமா. எனக்கு கீழே தாமா எல்லாரும் வேலை செய்யறாங்க. எனக்கு நாள் முழுக்க உட்கார்ந்துட்டு இருக்கிற வேலைதாமா. எல்லாத்தையும் அவங்க வேலை பாக்குறவங்களே பாத்துப்பாங்கம்மா. ஏதாவது பெரிய கஸ்டமர் வந்தா மட்டும் தான் நான் போய் அட்டென்ட் பண்ணுவேன். மத்தபடி எனக்கு எந்த வேலையும் இல்லம்மா. தயவு செஞ்சு அப்பாவை எதுவும் சொல்லாதம்மா. அவருக்கு நாம இப்படி இருக்கோம்னு கூட தெரியாதுல்ல. நிச்சயமா ஒரு நாள் நம்மள அப்பா தேடி வந்துருவாருமா. நீ தைரியமா இருமா. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ கவலைப்படாதம்மா, சரியா? இதுதாண்டி உங்க அண்ணனுக்கு பார்த்த பொண்ணு. கல்யாணம் நின்னுடுச்சுடி. பொண்ணோட அப்பன் ஊரெல்லாம் கடன் வாங்கி வச்சுட்டு எங்கேயோ ஓடி போயிட்டான். கடன்காரங்கெல்லாம் வந்து பண்ண பிரச்சனையில அந்த தமிழ் கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. ஓ, நீ இங்கதான் இருக்கியா? பாவம், தி கிரேட் செல்வரத்னத்தோட டாட்டரோட நிலைமை இதோ நினைச்சு பார்க்காத மாதிரி ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. என்ன யாரும் தெரியலையா? சம்யுக்தா, பிரேமோட சிஸ்டர். நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு ஏன் அண்ணனை வேணான்னு சொல்லிட்டு போறியா? ஆமா, எல்லா சொத்தும் போய் நடு ரோட்ல நிக்கிறீங்களாமே. இப்ப சோத்துக்கு என்ன பண்ற? கடையில மேக்கப்க்கு மட்டும் தானா? ஏதாவது மசாஜ் அது இது? உழைச்சு சாப்பிடுறதுனா என்னன்னு உன் குடும்பத்துக்கே தெரியாது. சி, உனக்குல எப்படி தெரிய போகுது? ஓடி போன அப்பா, உதவாக்கற தங்கச்சி, ஒன்னத்துக்கும் உதவாத இன்னொரு தங்கச்சி. ஏய், உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இன்னொரு வாட்டி என் குடும்பத்தை பத்தி ஏதாவது பேசுன நடக்கிறதே வேற சொல்லிட்டேன். கேடுகிட்ட குடும்பம்னு ஒண்ணு இருக்குன்னா அது உன்னோட குடும்பம் தான். சரியான பச்சோந்தீங்க. காசுக்காக என்ன வேணாலும் செய்யற கேவலமான பிறவைங்க உங்க குடும்பம். அப்படி ஒரு குடும்பத்துல பிறந்துட்டு நீ ஏன் குடும்பத்தை பத்தி பேசுறியா? போ வெளியில. எங்கடா ஆளை காணோம்? ஹலோ, சொல்றல வெளியில போ. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ.